உங்கள் தோழி சுகுமாரி ரவிசுவிசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம கைகளை குவித்து பகவானை வழிபடுறது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உயர்வு தாழ்வு இல்லை, அனைவரும் சமம் என்பதை உணர்த்தவே 2 கைகளையும் நாம் நன்றாக சேர்த்து கடவுளை பார்த்து கும்பிடுகிறோம். எல்லாவற்றையும் தன்னிடம் விட்டு சரணடைவர்களுக்கே கடவுள் அருள் புரிகிறார். எதுவும் ஆவதில்லை, உன் ஆளுகைக்கே விட்டு விட்டேன் என்று உடம்பை தரையோடு தரையாக கிடத்தி வணங்கி பணிவின் அடையாளமாக இருக்கும் நிலையில் கடவுள் அருள் புரிகிறார். பண்டு உயர்ந்த உள்ளத்துக்கு கடவுள் அருள் மட்டும் இருந்தால் போதும். மனதையும் உயர்த்திக் கொள்வதை காட்டும் அடையாளமாகவே 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி குவித்து கடவுளை வணங்குகிறோம். எப்படி கடவுளை வணங்கணுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து அவங்களையும் பக்தி, அவங்களுக்கு பக்திங்கிறத உருவாக்கணும். குழந்தைகள் இடத்துல நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எப்படி நம்ம பண்ணணுங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.